லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஸோ இப்போ நம்ம 11வது அதிகாரத்தினுடைய கண்டினியூட்டி தான் இதில் நம்ம பார்க்குறோம். 11வது அதிகாரத்தில் என்னெல்லாம் இருந்தது? இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்குற வேளையிலே அங்கே இருக்கிற ஜனங்கள் அடையாளம் கேட்குறாங்க. அதில் தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அடையாளம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பரிசேயன் வருகிறான். அதில் மாயக்காரரே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தேவனுடைய கட்டளைகள் அப்படின்னு நினைத்து காரியங்களை பின்பற்றி கொண்டு வருகிறாங்க, வெளிவேஷமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு அவங்களே எப்படி இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரில. நம்மளுமே நம்மளை அப்படி தான் பார்த்துக்கிடுவோம். நம்ம நிறைய இடத்துல விசுவாசிக்கிறோம் நினைக்கிறோம். நம்மளுக்கே எந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம், எந்த இடத்துல மாயம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம்மளை சுத்திகரிக்கும். அப்படி அவர் சொல்லிட்டு வரும்போது தான் 12வது அதிகாரத்தில் சீஷர்களை பார்த்து பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அவருடைய லாஸ்ட் டேஸு, டிசைபிள்ஸுடைய லாஸ்ட் டேஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒருத்தர் வருகிறாரு. அவர் எங்களுக்கு பிரிவினை, அதாவது என்னுடைய சகோதரனுடைய இதை எனக்கு நீங்கள் வாங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது பொருளாசையை குறித்து அவர் பேசுகிறார். இப்போ பொருளாசையும் ஒரு விதத்தில் ஒரு மாயத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா உலகம் மாயங்கிறத அறியாமல் அதன் மேலே ஒரு ஆசையை வைத்து எனக்குன்னு வரும்போது அகெயின் அது பெருமை. எல்லாத்துக்குமே ரூட் காஸ் பார்க்கும்போது அந்த பெருமையை தான் குறிக்குது. அந்த பெருமையினால தான் தேவனுடைய வார்த்தை, தேவன் அவர் அப்படிங்கிறது மைண்ட் லெவலில் அவங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்களால தங்களை அர்ப்பணிக்க முடியாததுக்கு காரணம் அந்த சுயம், அந்த பெருமை. அதுதான். ஸோ அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறார். அப்படி வரும்போது சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அதை அந்த வார்த்தை 12வது அதிகாரம் 30வது வசனத்தில் இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள் மாத்திரம் கொடுக்கல, அவங்க அதை நாடி தேடுறாங்க. அதன் பின்னாடி எப்படியாவது அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பெருமையின் விளைவு தான் எல்லாமே. ஸோ அப்படி நீங்கள் இருக்காதீங்க, என்ன டிபெண்ட் பண்ணி இருங்க அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது தான் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் எப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு. அப்போ அந்த காலத்தில் அவங்களுடைய ட்ரெடிஷனில் கல்யாணம் ரொம்ப நாட்கள் அந்த ஃபங்க்ஷன் சில நாட்களாக நடக்குது. அப்படி நடக்கும்போது மணமகன் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது எப்போ சேருவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ சர்வன்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஆயத்தமாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்களும் ஆயத்தமாக இருப்பாங்க, எப்போ வேணாலும் வரலாம். அப்போ வரும்போது சந்தோஷத்தோடு திறந்து அவங்கள வரவேற்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், தூங்குறோன்னு சொல்லிட்டு விளக்க அணைக்கிறதாவோ இல்லை அறைகள் கட்டப்பட்டதுன்னு சொல்லும்போது அவங்க ரோப்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை எடுத்து அவங்க இடுப்பில் கட்டியிருக்கிற அந்த பெல்ட்டில் அதை அவங்க கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ எப்போவுமே வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, விளக்குகள் எரிகிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அணைந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம எத்தனையோ பிரசங்கத்தில் கேட்டுப்போம். அப்போ ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போ நம்ம ஆயத்தமாக இருப்போம், நமக்குரியதை நம்ம நாடி தேடிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த சைடை நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுருவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அப்படின்னா, அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் தான் கொடுக்கறது போதும் அப்படிங்கிறதுல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அவரையே பார்த்துட்டு இருக்கிறதுனால ரெடியாக இருப்போம். அப்படி இல்லாமல் உலகத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்குரிய காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய வருகைக்கு காத்திருக்க முடியாது. இப்போ எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் அவர்களுக்கு ஊழியர் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த இடத்துலலாம் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ராஜா சொல்லும்போது ஒரு தீர்மானத்தை முத்திரிக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே முதல்ல முத்திரிக்கப்பட்டது போல தான். ஆனால் இந்த மாதிரி அவர் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அது இன்னொரு ஃபோக்கஸை அதில் காமிக்குது. அப்போ இந்த இடத்துல விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள், இது ஒரு மணவாளன் வந்துருவார், நம்ம தப்பு பண்ணிட்டா பிரச்சனை ஆயிருமே அந்த ஃபியர் கிடையாது. அன்பு நிமித்தம் வருகிற ஒரு விழிப்பாக நம்ம உட்காந்துருக்கிற ஒரு காரியம், வெயிட் பண்ணுற ஒரு காரியம், எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி ஆசையாக காத்திருக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது.
அப்படிப்பட்ட ஊழியக்காரன் பாக்கியவான், அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு, இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்களோட காலகட்டங்களில் அடிமைகள் எஜமான்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து இருந்தது. எந்த ஒரு எஜமானுமே வந்து எந்த ஒரு நாளிலும் அடிமைக்காக வந்து வேலை செய்ய மாட்டான். அது இந்த காலத்தில் நம்மளுக்குமே தெரியும். அவங்க யூதர்களின் காலத்தில் வந்து அவங்க அடிமைகளுக்காக அவங்க வந்து அறையை கட்டி கொண்டு எந்த ஒரு எஜமானும் எந்த ஒரு நாளிலும் வந்து அவங்க வேலை செய்வது இல்லை. அவங்களுடைய யூத கலாச்சாரத்தின்படி அடிமைகளாக இருக்கிறவங்க வந்து 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 7ஆவது வருஷம் ஓய்வு வருஷங்கிறதுனால அங்கே விடுதலை ஆயிடுவாங்க. ஒருவேளை அவங்க இருக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கலாம். அதுக்கு ஒரு சில நியாயப்பிரமான விதிமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி அவங்க இருக்கிறாங்க. மற்றபடியும் வந்து அவங்க போயிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அடிமைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, எளியவங்க, இல்லை வந்து கலர் டிஸ்கிரிமினேஷனால் வந்து வந்த அடிமைத்தனம் அதெல்லாம் வந்து கிடையாது. இவங்கெல்லாம் வந்து படித்தவங்களாக இருக்கலாம். இப்போ இதிலே பின்னாடி நம்ம பார்க்கும்போது எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க அப்படின்லாம் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்களும் அடிமைகளாக நிறைய பேர் வெளியிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்த அவங்க கைப்பற்றி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற நல்ல படித்தவங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி மருத்துவர்கள் அவங்களால வந்து அடிமைகளாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதில் வந்து இங்கே யூதர்களும் வந்து அடிமைகளாக வைக்கிறவர்களும் உண்டு. யூதர்களுக்குள்ளேயே இவங்களும் வந்து ஒரு சிலரை அடிமையாக எடுத்துக்கிறவர்களும் உண்டு, தங்களுடைய வீட்டு காரியங்களை பார்த்து கொள்வதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் காரியங்களும் அந்த அடிமையானவன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எஜமான் வந்து அவங்களுக்கு அடிமைக்கு வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்கிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று. அதனால தான் அந்த இடத்துல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது நடக்காத ஒரு காரியம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் வரும்போது, எஜமான் வரும்போது நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா எஜமான் உங்களுக்கு செய்வார். அப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஆர்டர், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள உலகம் வந்து நம்மளை வைத்திருக்கிறது, எஜமான் இப்படி அடிமை இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் போது, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் எஜமான் உங்களுக்காக எதையும் செய்வார். அப்படிங்கிறது ஊழியம் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கடவுளுமே உலகத்தில் வந்து எந்த ஒரு கடவுளுக்குமே வந்து மனிதர்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏதாவது செய்தால் தான் தெய்வன் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பார். ஆனால் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவர்களுக்கும் நம்ம செய்கிறோமோ இல்லையோ அவர் தன்னுடைய அன்பு நிமித்தம் நமக்கு அவரெல்லாம் நன்மைகளை செய்கிறார், அதுதான் ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காண்பிக்கும் வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய கடைசி போஜனத்தில் வந்து அவர் சீஷர்களின் காலெல்லாம் கழுவுறதை நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா எந்த ஒரு எஜமானும் அதை செய்ய மாட்டார், இன்னொன்று வந்து ரபிமார்கள் அதை வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ராஜ்யம் எப்படி அப்படிங்கிறது தானே நம்ம வந்து எத்தனாவது அதிகாரத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். எத்தனாவது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு? 8வது அதிகாரத்தில் அவர் வந்து பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி அதுக்குன்னு கிளம்பி போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வந்து எப்படிங்கிறத குறித்து தான் அவர் பிரசங்கித்து வந்தார். அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அதனால பேக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க மைண்டில். இவர் சொல்லி கொண்டு வருகிறது எல்லாமே அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கி கொண்டு வரும்போது நம்மளுக்குமே, நம்ம வாசிக்கிற நம்மளுக்குமே என்ன புரியணும் அப்படின்னா, நம்மலாம் விசுவாசித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், அப்போ நம்மலாம் எப்படி இருக்கணும். அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சீஷர்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பரிசேயர்களை அவர் வந்து கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம பரிசேயர்ல இடத்துல இருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம நினச்சிக்கக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பரிசேயராக இருந்து விடக்கூடாது. அந்த ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த லூக்கா ஆடியன்ஸ்க்கு என்ன விதத்தில் எழுதியிருக்காருங்கிறத மைண்டில் வச்சா தான் நம்மளுக்கு அதை வந்து அப்படி கிராஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு, சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். எங்கேயோ இருக்கிற தேவன் வந்து மற்றவர்களுக்கெல்லாம், ஆனால் மற்றவர்கள் வழிபடுகிறதெல்லாம், ஆனால் இங்கே வந்து நமக்குள்ளேயே அவர் வந்து வாசம் பண்ணுவார். அவரை விசுவாசிக்கும் போது அவர் கூடவே வந்து இருக்கிறாரு, நம்மளுக்கு வந்து ஊழியம் செய்கிறார். அதனால தான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு.
அவர்களை பந்தி இருக்க செய்து அவங்கவுங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்கவுங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய கிரியைகள் இருக்கும். அப்போ அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு நன்மைகள் உண்டு, மறுமையில் நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போது சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று நான் சொல்கிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். இப்போ 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் அவங்களுக்கு வந்து ஈவினிங். இப்போ நம்மளுக்கு வந்து காலையில் அப்படிங்கிறது விடிய காலையில் அப்படின்னு சொல்லும்போது 5 மணி 6 மணி இல்லை 4 மணி இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய ஒரு டே உடைய கணக்கு எப்படின்னா நம்மளுக்கு வந்து 12லேருந்து 12 அப்படின்னா அவங்களுடைய டே கணக்கு வந்து எப்படின்னா 6லேருந்து 6 சாயங்காலம் 6லேருந்து அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது 6லேருந்து 9வது மணி வரைக்கும் முதல் ஜாமம், 2வது ஜாமம் வந்து 9 மணிலேருந்து மிட் நைட் 12 மணி வரைக்கும், அப்புறம் 3வது ஜாமம் வந்து 12லேருந்து விடிய காலையில் 3 மணி வரைக்கும். அப்போ 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால், அப்படியே இந்த சென்ஸ் அசையா விழித்து அவர் வருகிறதற்கு காத்திருந்தாங்களான்னா ஊழியக்காரர் பாக்கியவான்கள். ஏன் வந்து 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். 9 to மிட் அப்படின்னு சொல்லும்போது 9 மணிக்கு மேலே இயற்கையாகவே யாருனாலும் தூங்கக்கூடிய ஒரு டைம். அப்புறம் மிட் நைட்டுக்கு மேலே 3 மணிங்கிறப்போ இன்னும் நல்லா அசந்து தூங்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தில் கூட அறைகள் கட்டப்பட்டதாகவும் விழித்திருக்கிறவர்களாகவும் நீங்கள் காணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் வந்து நேரம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. இது நைட்டு நாங்கள் தூங்குகிறோம், இது விடிய காலம் இல்லை, எந்த நேரத்தில் வந்தாலும் அப்படிங்கிறது தான் காமிக்கிறதுக்கு 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 9 to 3 AM, நைட் 9லேருந்து 3 AM அந்த பீரியட் தான் நம்ம நல்லா தூங்க ஆரம்பித்து நம்மையும் மறந்து தூங்குகிற ஒரு டைம். அதனால் அதை வந்து சொல்லுவார். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அந்த திருடன் ஊமை வந்து நம்மளுக்கு தெரியும். இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருப்பான், தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். திருடன் வந்து வருவான் தெரிஞ்சு முழிச்சிருக்கிற கூட்டம் அந்த முதல் இதில் வந்து அவர் சொல்கிறாரு. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில், திருடன் எப்போ வருவானே உங்களுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அப்போது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த டைம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன்ட்டே கிடையாது. எந்த நேரமும் வந்து நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அனுதினமும் அவருக்குள்ளாக நம்மளை வந்து புதுப்பித்து அவருக்குள்ளாக வளரணும் அப்படின்னா நிறைய வசனங்கள் இருக்குதுல்ல. அப்போ ஒவ்வொரு நொடியும் அவரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக வந்து இருக்கலாம், நம்ம ஆயத்தமாக இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் அதை பண்ண முடியாது. நமக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொண்டு இருக்கோம்னா நம்ம ஆயத்தமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உண்மையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். மேபி இந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேதுருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறோம், நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறோம். அது நம்மளை போல ஒரு விசுவாசி நம்ம வந்து யோசிக்கலாம். இது வந்து எப்போவுமே ஒரு மெசேஜ் கேட்கும்போது இது அடுத்தவங்களுக்கு, இது நம்மளே சொல்லலை. ஏன்னா நம்ம எப்போவுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம், நம்ம விழித்து தான் இருக்கிறோம், நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய பதில் தான் வந்து பேதுரு வந்து மனதில் நினச்சதை அவர் பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஓமை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருக்கும் தானா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு தாங்கிறத காமிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து எப்போவுமே வந்து ஆம் இல்லைன்னா பதில் சொல்கிறதுல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. திரும்ப அதற்கு கத்த பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியம். அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஏற்கனவே ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு, இப்போ அதையே வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி. அப்போது எஜமான் வந்து கிளம்பிட்டாரு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அதிகாரி. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பணிவிடைக்காரருக்கு. அப்போது சீஷர்களே தான் தேவன் வந்து நியமித்திருக்கிறார் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியா. அப்போ அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வருவது தான் அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி. தகுதியான காலம்னா
அந்த நியாய தீர்ப்பு, அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி கூடிய அந்த காலம் தான் வந்து தகுதியான காலம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளபடியாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற ஒரு காலம். அப்போ அந்த காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் 2 காரியம் சொல்கிறார். உண்மையாகவும் இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாகவும் வந்து இருக்கணும். விவேகம் உள்ளவர்கள் அப்படின்னா ஞானம், புத்தி, அறிவு இவ்வளத்தையும் கொண்டு இருக்கிறவர்கள் தான் வந்து விவேகம் உள்ளவர்கள். அப்போ அந்த எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நீங்கள் வந்து சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல போகிறீங்க. அநேக ஆத்மாக்களை நீங்கள் வந்து மந்தைக்குள்ளே சேர்க்க போகிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசாரணைக்காரன் யாவன் அப்படின்னு கேட்டுட்டு, யார் அப்படின்னா எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன். படி அளக்கணும், பணிவிடைக்காரருக்கு ஏற்ற காலத்தில் அதை வந்து கண்காணிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரியோட பொறுப்பு. ஏன்னா எஜமான் வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கணும். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துலையும் அவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எஜமானுக்கு வந்து முழுமையாக ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போயிட்டார். யாருக்கு? சீஷர்களுக்கு அவர் வந்து கொடுத்துட்டு போகிறார். அதுக்கப்புறம் சீஷர்கள் வந்து அநேகரை சீஷர்களாக ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேசங்களில் எல்லா இடத்துலையும் சென்று உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்போது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலம் கொஞ்சம் இருக்குது, திரும்பியும் வந்து அவர் வருவார் அப்படிங்கிறது தான் முந்தின வசங்களையும் சொல்லிட்டு, அந்த ஊமை வந்து எங்களுக்கா இல்லை மற்ற எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் வந்து இன்னொரு ஊமை மூலமாக அவர் வந்து விளக்குறார். அந்த ஊழியக்காரனும் தன் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு விசுவாசித்து சீஷர்களாக இருக்கிறவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க. இப்போ அப்படி அவங்க அந்த ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய காலங்கள்லேயும் வந்து சீஷர்கள் அப்படி எழும்புறாங்க. இந்த 12 சீஷர்கள் மாத்திரம் இல்லை, 70 சீஷர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சீஷர்களும் வந்து வர்றாங்க. இப்போ இதில் நிறைய பரிசேயர்களும் வந்து இருக்கிறாங்க, நிறைய யூதர்களும் வந்து உள்ள மிக்ஸ் ஆவாங்க. நம்ம பின்னாடி பார்க்கும்போது அப்போஸ்தலரோட காலத்தில் நம்ம பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு வேலைக்காரரின் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறுக்கவும் தலைப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணணும், ஏற்ற தகுந்த காலத்துலேயும் அவனுக்கு படி அளக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதிகாரியாக வந்து வைத்திருக்கிறாரு. இங்கே நம்ம வந்து யோவான் எழுதின நிருபத்தெலாம் பார்க்கும்போது அவர் வந்து யோவான் சரி, பேதுரு சரி, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலம் வந்து தாமதிக்கலை, வெயிட் பண்ணுங்கன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வருது. ஏன்னா விசுவாசிக்கிறவர்கள் தான் உள்ள வந்து நிறைய இது இப்படி அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, அது குழப்பமாக மாறுகிறது சபைக்குள்ளே. அப்போ அதை தான் இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறார். அப்படி நிறைய பேர் சபை விட்டு வெளியே போகிறதையும் நம்ம வந்து நிருபங்களில் வாசிக்கிறோம். அப்படி வெளியே போகும்போது குழப்பத்தை உண்டாக்கிட்டு வெளியே போதும், அவங்க கூடயே ஒரு கூட்டம் வந்து வெளியே போகுது. அப்போ அதுதான் வந்து அங்கே இஷ்டம் போல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்க வந்து வெளியில் ஜனங்களை எடுத்துக்கொண்டும் போயிடுறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டார். அவங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து அவங்க மந்தையை வந்து அவங்க நடத்துவாங்க அப்படின்னா, அவன் நினையாத நாளில் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த நேரத்தில் உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். உண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்போவுமே 2 குரூப் தான். உண்மை உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். உண்மை இல்லாதவர்கள் வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள். அப்போ அவர்களோடு பங்கை நியமிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஊழியக்காரன் தான். ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது எஜமான் நியமித்த ஒரு ஊழியக்காரன். ஆனால் அந்த ஊழியக்காரன் வந்து எஜமான் வர நாள் செல்லும் சொல்லி தன் இஷ்டப்படி இருப்பான். ஆனால் தன் இஷ்டப்படி வந்து மக்களை நடத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து உண்மை இல்லாதவர்களோட தன் பங்கை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். அப்போ தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம், உண்மை இல்லாதவர்களுடைய அவருடைய பங்கு, யாருடைய பங்கு,
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு நினச்சிட்டு இயேசு கிறிஸ்துவின் போதனையை வெளியில் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கிளம்புறாங்க. ஆனால் வேறு விதத்தில் தங்கள் இஷ்டம் போல் வந்து மந்தையை மீட்கிறாங்க. இன்னொன்று அவர் வர நாள் செல்லும், ஸோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்போ கூட வந்து நம்மளுக்கு போதனைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்களுடைய காலத்தில் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் வந்து சித்தத்தை அறிந்திருந்தாங்க, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக அங்கே இருக்கலை. ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்துட்டு வரதே வந்து ஆயத்தமாக இருக்கணும் எந்த நேரத்துலையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ ஆயத்தமாக இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதே ஆயத்தமாக இருக்கிறது தான். அவரை விசுவாசிக்கும் போது நம்ம ஆயத்தமாக இருப்போம், ஏன்னா அவரை நம்ம பற்றிருக்கோம் அப்படிங்கிறப்போ. அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது, ஜட்ஜ்மெண்ட் அவன் ஃபேஸ் பண்ணும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, தேவனுடைய வார்த்தை சீஷர்கள்ட்ட தான் அவன் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அது ஒரு உங்களுக்கு ஏதோ ஒன்று நன்மை கிடைச்சிட்டு அதனால் இதை வைத்துக்கொண்டு நான் போவேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு கடன் மாதிரி. உங்களுக்கு கொடுத்ததை வந்து நீங்கள் திரும்ப பன்மடங்கு எடுத்து கொடுக்கணும். நம்ம இந்த தாளந்து உவமையிலெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம். அப்போது உங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கனமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நான் கடவுளிடத்தில் போவேன்னு எந்த ஊழியக்காரரும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஆயத்தமாக இராமல் அவருடைய சித்தத்தின்படி எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு தான் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்போது, நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து நிற்கும்போது உங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அற்புதம் செய்தேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது, உங்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனும். அறியாதவனாய் இருந்து அப்படின்னு சொல்லும்போது அவுட் ஆஃப் இக்னரன்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டது மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ பரிசேயர்களும் சரி, மற்ற போதகர்கள் ரபிமார்களும் வந்து சரி, இவங்கெல்லாம் வந்து தேவனை குறித்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை விளக்கி கொடுக்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் வந்து விளக்கி சொல்லுகிறாரு. அப்படி சொல்லும்போது இவங்க வந்து கேட்குறாங்க. பாதி பேருக்கு வந்து கேட்டும் புரியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது புரியலைங்கிறது கிடையாது, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அறியாதவனாக இருந்து அப்படின்னு சொல்லும்போது அவருடைய டிசைபிள்ஸ் க்ளோசர் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விளக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் மூலமாக போகிற அந்த செகண்ட் ஹேண்டாக போகிற அந்த சுவிசேஷம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து புரிந்து கொள்கிறதுல அவங்க வந்து தாமதமாகறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அவங்க தெரியுது, ஆனால் அதன்படி அவங்க வந்து செய்கிறது இல்லை. அப்படி செய்யாமல் இருக்கும்போது அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்யணும், அவனுக்கும் அடி உண்டு. அதாவது அது வந்து ஆக்கினை தீர்ப்பு தான் அதுவும் குறிக்குது. அப்போ 2 பேருக்குமே வந்து ஆக்கினை தீர்ப்பு தான். அநேக அடிகள் அடிக்கப்படும், இவங்களுக்கு வந்து சில அடிகள் அடிக்கப்படும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நிறைய சத்தியம் வந்து தெரிந்திருக்கிறது, அவங்க துணிகரமாக அதுலேருந்து வெளியில் போகிறாங்க. இவங்களுக்கு வந்து கம்மியானது தான் கிடைத்திருக்கிறது. பட் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காஸ்பலை இயேசு கிறிஸ்து வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேருக்குமே மொத்தத்தில் ஆக்கினை தீர்ப்பு தான். பட் இவங்களுடைய ஒரு விலகி போகிறப்போ இவங்களுக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால், முழு சத்தியம் வந்து தெரியாது. இப்போ நம்மளே வந்து பேசும்போது ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசியிருப்பாங்க, நியாய தீர்ப்பு நாளில் ஒரு சிலருக்கு வந்து சுவிசேஷமே அறிவிக்கப்படலை, அப்போ அவங்கெல்லாம் வந்து பரலோகத்துக்கு போவாங்களா, எங்கே போவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் தானே அவங்களும் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கும் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ரோமர்லாம் வந்து வசனங்கள் பார்க்குறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது தான். ஆனால் அந்த சத்தியம் வந்து ஒரு சிலருக்கு இன்னும் ஆழமாக வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது அவரை ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உண்மை இல்லாதவர்களோட தான் பங்கு. அப்போ அடிகள், அநேக அடிகள், சில அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணுறது, அந்த பெரிய குரூப் இருக்கிறாங்கல்ல, வசனத்தெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டவங்க அதை அக்செப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து இவ்வளோ தூரம் வசனத்தை அறிந்திருந்தேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் சில அடிகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது, நியாய தீர்ப்பு நடக்கும்போது, இவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக செல்லும்போது இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து முழுவதுமாய் அந்த ட்ரூத் வந்து அவங்களுக்கு போய் சேரலை, அவங்களுடைய ஞானத்திலையும் அவங்க அதை எடுத்துக்கொள்ளலை. ஸோ இந்த 2மே எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால்,
விசுவாசிக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து உண்மை இல்லாதவர்களிடத்துல பங்கு அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஆயத்தமாகலை, ரெண்டு பேருமே அடிகளுக்கு ஏதுவானவர்கள். ஆனால் ரெண்டு பேர்லையுமே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து உள்ள சபைக்குள்ளே இருந்தே நான் விசுவாசின்னு நினைத்து இயேசு கிறிஸ்துவை இழந்தவங்க, ஒருத்தர் வந்து வெளியில இருந்தே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டும் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அதர் ரிலிஜியன் பர்சன் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம இப்போ நாமளே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம், அவர் வந்து தேவன், நம்ம அவரை தான் வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து நமக்கு மன்னித்திருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு அடிகள்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சில அடி போல் ஒரு லேசான காரியம் தான். ஆனால் ஆக்கினை தீர்ப்பு வந்து பெருசாக இருக்க போகுது. ஆனால் இவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் வந்து பைபிள் வாசித்தேன், நான் அவருடைய வார்த்தையின்படி தான் நடந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஏற்றபடி நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்கினை தீர்ப்பு பல அடிகள் போல் வந்து அது இருக்கும். ஸோ இதை வந்து விசுவாசிக்குன்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கள்ல, பிரசங்கத்தில் நம்ம கூட கேட்டிருக்கோம். அது வந்து அப்படி இல்லை. உண்மை இல்லாதவர்களோடே அவனுக்கு பங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இதை ஒன்று நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இப்போ ஒரு 100 ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு அவங்கள எவ்வளோ தூரம் வந்து நம்ம திரும்ப கேட்போம். அதே ஒரு 10 லட்ச ரூபா அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம திருப்பி கேட்போம். அதே போல தான் வந்து இந்த இடத்துல எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அப்படின்னு சொல்லும்போது சீஷர்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்கள்லாம் வந்து பேதுரு கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில். பேதுரு வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் வந்து சொல்லுகிறீரோ அப்படின்னு சொல்லும்போது இவர் கூட தானே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது அவர் வந்து நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது, என்னோட நிலைத்திருந்து எனக்கு சித்தத்தின்படி செய்து நீங்கள் எந்த நேரத்துலையும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த சீஷர்களுக்கும், பேதருக்கு மாத்திரம் அவர் சொல்லல, சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறத வந்து நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறார். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது அக்கினி, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் மேசியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவங்க இப்போ நம்ம பேக்கில் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மைண்டில். எதுக்காக இப்போ இதெல்லாம் பேசிட்டு வராரு? சீஷர்களுக்கு. எதுக்காக பேசிட்டு வர்றாரு? சீஷர்களுக்கு பேசிட்டு வர்றாரு. இல்ல அந்த இல்ல அவருடைய உக்ரானத்தோடைய பொறுப்பு என்னது? அடையாளம் கேட்டாங்க. சரியா? அது கேட்டது நியாய சாஸ்திரிகள் இல்ல, சில ஜனங்கள் 11வது அதிகாரத்துல 16வது வசனம் 11, 16ல வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க. அதுல இருந்து தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இடையில மிக்ஸ் ஆகுது. ஸோ நம்ம அதான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வாசிக்கும் போது நம்ம சாப்டர் வைஸா வந்து பிரிச்சு அதை மறந்துடக்கூடாது. அதுதான் நான் சொல்லிட்டே வரேன். ஒவ்வொருத்தர நம்ம வாசிக்கும் போது வந்து எதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. இப்போ பொருளாசைன்னு இடையில ஒருத்தன் வந்துடுறான், பரிசைன்னு இடையில ஒருத்தன் வந்துடுறான், மற்றபடி அவர் அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கிறாரு. சரியா? இடையில இருந்து எதுவும் ஆகலை. ஸோ அப்படி அவங்க பேசிட்டு வரும்போது, அது நம்ம பேசிட்டு வரும்போதுனா ஒரே இடத்துல உட்காந்து அவ்வளோத்தையும் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு நான் சொல்லுவார். அவர் பரிசையின் வீட்டுக்கு வந்தார், அப்புறம் அங்கே கை கழுவுறாரு, அங்கே கண்டினியூ ஆகுது. நம்மளுக்கு லூக்கா சொல்ல வரதை நான் சொல்கிறேன். சரியா? லூக்கா வந்து என்னதை நம்மளுக்கு கன்வே பண்ணுறாரு, நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் வந்து அடையாளத்தை வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அடையாளத்தை கேட்கும்போது தான் உங்களுக்கு அடையாளத்தை நான் வந்து தர முடியாது, இப்போ நான் தானே மேசியாங்கிறது தான் அவர் வந்து சொல்றாரு. இந்த அடையாளத்தை ஏன் கேட்டாங்க? பெயல்செபூல் ஆவினால அந்த ஊமையனை வந்து இது பண்ணாரு. அப்போ அந்த ஊமையனை துரத்துன அந்த ஊமையன்ட்டு இருந்து அந்த அசுத்தாவியை வந்து அவர் துரத்தும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும் அது மெசாயனிக் மிராக்கிள், மேசியாவால் மாத்திரம் தான் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். அதை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடையாளம் கேட்குறீங்க.
அப்போ நீங்கள் மாய்மாலத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மாயக்காரரேன்னு அவர் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, பரிசேயரும் அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களையும் நீங்கள் வைத்துக்கொண்டு உங்கள் முன்னாடி நிற்கிற அந்த வார்த்தையை, உங்கள் முன்னாடி நிற்கிற அந்த மேசியாவை இத்தனை அற்புதங்கள் வைத்து நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளலை. அதனால தான் இது முடியும் போது அவர் அப்படி தான் முடிப்பார். இந்த அதிகாரம் வந்து முடிக்கும் போது நம்ம வந்து அதை பார்க்கலாம். இப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நியாய தீர்ப்பு சரி, தேவனுடைய வார்த்தையும் வந்து சரிதான். நீங்கள் 2 பேர் அதை சொன்னீங்க. தேவனுடைய வார்த்தையும் சரி, நியாய தீர்ப்பும் சரிதான். அக்னி அப்படிங்கிறது நியாய தீர்ப்பு. தேவனுடைய வார்த்தை யோவானில் வந்து நம்ம ஒரு இடத்துல 8வது அதிகாரம் இருக்கணும், 10 தெரியல, அந்த ஒரு அதிகாரத்தில் வந்து வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் வந்து வசனத்தை வாசிக்கிறீங்க, அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எங்கள் கிரியையாவது நீங்கள் விசுவாசிக்கலாம்ல அப்படின்னு கூட நம்ம வந்து யோவான் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வசனம் வந்து அவர் இருக்கிற காலத்துலேயும் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் யார் வந்து ஹெவனுக்கு போவாங்க, யார் ஹெல்லுக்கு போவாங்கன்னு அப்போ தான் நான் விசுவாசிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் விசுவாசிக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பேன். புரியுதா? ஆனால் இந்த உலகத்துலேயும் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு நடந்து ஆயிடுச்சு. எப்போ ஆயிடுச்சு? அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி வந்து நியாயம் தீர்க்குது அப்படின்னு சொன்னால், எய்தர் நீ அவர் சைடு நிற்கணும், இல்லை அடுத்த சைடு நிற்கணும். ஏசு கிறிஸ்து என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் மேசியான்னு அவர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த யூதர்களானாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் தேவன், அவர் கர்த்தர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டுட்டோம். அதனால தான் நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். சரி, அப்போ வந்து நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை வரும்போது தான் வந்து நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அப்போ பூமியிலே அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. எதன் மூலமானா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் வந்து அந்த நியாய தீர்ப்பு நடக்குது. நான் வசனங்கள் நோட் பண்ணல, நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு சில வசனங்கள் ஞாபகம் இருந்தது. நான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சோன்னே நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். ஏன்னா அந்த மாதிரி யோவானையும் தாண்டி ஏதோ ஒன்று இடத்துலலாம் எப்படி வந்து நியாய தீர்ப்பு நடந்து ஆயிடுச்சு, எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வசனங்கள் இருக்கிறது. ஏதோ 1-2 ஞாபகம் வருது, நான் அதை தேடிட்டு உங்களுக்கு போடுறேன். அப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் முன்னாடி மேசியாவாக நான் இருக்கிறேன். ஸோ இப்போவே நீங்கள் நான் இருக்கும் போதே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். யாரை? மேசியாவை. அப்போ மேசியாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுருவீங்க. தேவனுடைய கோபாக்கினையிலேருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டுருவீங்க. அதை தான் அவர் விரும்புகிறார். அப்போ நியாய தீர்ப்பு அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவரை ஏற்றுக்கொள்வது தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புனோடனே நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே தண்டனை, என்னது நரகம் அப்படின்னு இல்லை. நியாய தீர்ப்புன்னு ஒன்று வந்தால் தான் நம்ம வந்து அவர் கூட இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவை நம்ம அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தை வந்து நமக்குள்ளே வரும்போது தான் அது நம்மளுடைய அணுக்கள் ஊன் எல்லாத்தையும் வந்து அது பிரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம நடத்துகிறது, அவரை விசுவாசிக்க செய்கிறது, அவர் நமக்குள்ள விசுவாசத்தை தொடங்குறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அவருடைய வார்த்தை உள்ள வரும்போது தான். அப்போ அப்படி வரும்போது அநேகர் வந்து அவருடைய மந்தைக்குள்ளே வருவாங்க. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது அவருடைய காலத்தில். அதை தான் அவர் வந்து விரும்புகிறார். அப்போ நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த நம்ம எப்போவுமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னே வந்து பயந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அக்கினி நரகம் இல்லை. நியாய தீர்ப்பு நடந்தால் தான் விசுவாசிக்கிறவங்க அவரோட கூட இருக்க முடியும் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அப்போ இப்போ விசுவாசிக்கிறோம் தெரிஞ்சாதான் சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் நெருக்க முடியும். அதை தான் அவர் வந்து விரும்புகிறார் இந்த இடத்துல. அப்போ ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஸோ நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே வந்து நியாயம் தீர்க்கப்படணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஆனால் அவருடைய அந்த ஜெயம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்தின் விக்ட்ரி, அந்த மரணத்தின் விக்ட்ரி, அந்த மரணம் விக்ட்ரியை அடைஞ்சாதான், அவர் சிலுவையின் முடிச்சாதான் நித்திய ஜீவன் வந்து நம்மளுக்கு உண்டு. ஸோ அதை தான் அவர் சொல்லுவார். நீங்கள் நியாயத்திற்கப்படணும், நீங்கள் என்னோட இருக்கணும், ஆனாலும் அதுக்கு ஒரு மிஷன் இன்னும் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அது முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் முதலாவது உயிர் தெழுவார், பின்னாடி நம்மளும் வந்து அதை ஒரு சாட்சியாக வைத்து நம்மளும் வந்து அவருக்கு பின்பாக செல்வோம். ஸோ மீதி அந்த ஒன்று பாக்கி இருக்குது. அது வரைக்கும் வந்து நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னால் மிகவும் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதே லூக்கா 22வது அதிகாரம்
44வது வசனத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த மிகவும் வியாகுலப்பட்டு அப்படிங்கிறது வந்து சைக்காலஜிக்கலாக அவர் ரொம்ப ஒரு க்ரஷ் பண்ணப்படுகிறாரு, ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே வந்து அவர் போகிறார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு நாளுமே அவர் நெருக்கப்படுகிறார் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் அவருடைய போஜனமாக இருக்குது. அனுதினமும் அவர் வந்து ஒரு மனிதனாகவும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அதனால அவர் வந்து இந்த இடத்துல அதே வார்த்தையை வந்து லூக்கா யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடிஞ்சாதான் ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்னு நம்ம சொல்கிறோம்ல. அது வரைக்கும் அவர் வந்து முடிக்கலை, அதில் தான் முடிவு அடைகிறது. என்ன அப்படின்னா மரணத்தை அவர் வந்து ஜெயிக்கிறார். அப்போ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பு அடையணும், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனாலும் அது முடியணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபர்மேஷன், பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். இதெல்லாமே அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். அதனால அது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து மேசியா வருவார், வந்து ரோமருடைய ஆட்சியிலேருந்து எங்களை வந்து ரோமர்னு இல்லை, அவங்கள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியத்திலிருந்து விடுவிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து அவங்க கற்றுக்கொண்ட காரியம் மேசியாவை குறித்து. அப்போ அது வந்து ஒரு சமாதானத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த சமாதானத்தை மேசியா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ப்ரேயராக இருக்குது, யூதர்களுடைய ஒரு ப்ரேயராக இருக்குது. நம்ம இந்த இடத்துல அவர் சொல்ல, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, சரியா? ஆனால் நான் வந்து சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன். அது என்ன பிரிவினைங்கிறத கீழே அவர் வந்து சொல்றாரு. எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். யாரெல்லாம் ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையன் பொண்ணு அப்புறம் மருமக அப்படி இருக்கிறாங்க. அப்போ 5 ஒரு யூதருடைய ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம்னு எடுத்துகிட்டா இத்தனை பேர் இருக்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் 3 பேர் 2 பேருக்கு விரோதமாக, இல்லை 2 பேர் 3 பேருக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்றும் ஒரு சிம்பிள் அந்த 1 4 பேர் அப்படி இல்லை, ஈக்குவலாக பிரிகிற மாதிரி வந்து அவர் சொல்கிறார். அப்போ அது என்ன பிரிவினை அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்துட்டேன், அப்போ என்னுடைய போதனையை கேட்குறவங்க இப்போ அடையாளம்லாம் வந்து உட்காந்துருக்கிறீங்களா, நீங்கள் போய் பேசும்போது எய்தர் உங்கள் வீட்டில் என்ன அக்செப்ட் பண்ணணும், இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இந்த 2 ஸ்டாண்டை நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா யூதர்கள் மேசியாக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து என் நிமித்தம் ஒரு பிரிவினை உண்டாகும் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்வார். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேங்கிறது வந்து என்ன, இப்போ நம்ம வந்து தேவன் வந்து சமாதானத்தை தான் கொடுக்க வந்திருக்கிறாரு, அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான் சமாதானக்காரர். இது எல்லாமே எதை குறிக்கிறது? நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போனேன், இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா தேவனோடு நமக்கு இருக்கிற சமாதானம். தேவனுக்கும் நம்மளுக்கும் சமாதானம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா தேவனுக்கும் எனக்கும் சமாதானம் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினை தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததுனால அந்த சமாதானத்தை அவர் வந்து உண்டு பண்ணி கொடுத்தார். அதே போல் அவர் வந்து சொல்லுவார்ல, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் சீஷர்கள் சொல்லும்போது யோவான்ல அவர் வந்து சொல்றாரு, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவரிடத்தில் சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம் அப்படின்னா அந்த உறவை குறிக்கிறது, பிரிவினை இல்லாமல் ஒரு உறவை குறிக்கிறது. இங்கே வந்து சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சமாதானத்தை அல்ல அப்படின்னு சொல்லும்போது குடும்பங்களுக்குள்ள வந்து பிரிவினை, எதை வைத்து தேவனை ஏற்றுக்கொண்டோன்னு ஒரு குரூப், தேவனை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா யூதர்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை போட்டு அப்படி இல்லை. அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற மாதிரி ஜபாலயங்கள்லேருந்து தள்ளி வச்சுருவாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிடைக்காம போயிடும். அதனால அவங்க சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. போன இதில் நம்ம பார்த்தோம், அப்படி சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருக்கிறவங்கள கூட திரும்ப பிற்காலங்களில் எத்தனையோ வருஷங்கள் கழித்து திரும்ப உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள நிறைய கருத்து மோதல்கள். அதுக்கப்புறம் அவங்க உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிருக்காங்க, அப்போ இத்தனை வருஷம் இதெல்லாம் செஞ்சணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் அப்படின்னு ஞான ஸ்நானத்தையே அவங்க எப்படி எடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்தோம். அவங்க ரொம்ப வைராக்கியமானவர்கள். அப்போ அவங்க வந்து இப்போவும் கூட வந்து எப்படின்னா, இப்போ இந்த சென்ஸ் நான் ஒரு 2 years இல்லை 3 years பேக் முன்னாடி நான் வீடியோ பார்க்கும்போது வந்து இயேசு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு யூதருடைய குடும்பத்தில் இருந்து நீங்கள் இயேசு அப்படிங்கிற பேரையும் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இருப்பாங்கல்ல, ரொம்ப பாரம்பரியமாக யூதர்களாய் அந்த முதல்ல இருந்தே சந்ததியில் வந்தவங்க நாங்கள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப வைராக்கியம் இருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள வருகிற பிரிவினை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும். அப்போ
தேவன் வந்து சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், அவர் சமாதான பிரபு அப்படின்னு சொல்லும்போது, அது தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு சமாதானம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று இயேசு கிறிஸ்து மூலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு சமாதானம். இது வந்து வீடுகளுக்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ நம்ம ஒரு ஹிந்து இதில் போய் ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் வந்து அது பிரச்சனை வரும். ஸோ அவருடைய வார்த்தையினால பிரிவினை உண்டாகிறது. அதுதான் அவங்க சொல்றாரு. அப்போ மேசியா வந்தால் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு, அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்க யோசிச்சிருந்தாங்க. அதனால எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்போ அந்த உலகத்தின் சமாதானம். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, என் நிமித்தம் உங்கள் வீடுகளில் வந்து பிரிவினை தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எப்போவுமே சமாதானங்கிறது தேவனோடும் மனிதர்களோடும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்கிடணும் வசனங்களில் வரும்போது. தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள். இந்த பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, இப்போ எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே ஆகும். இப்போ மேற்கே மேகம் எழும்புகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த மெடிட்ரேனியன் சி வந்து இஸ்ரேலில் ஒட்டி தானே இருக்குது. அதுதான் அந்த இடத்துல இருந்து வர்ற காற்று, கடல் காற்று வந்து வந்த உடனே மேற்கே மேகம் எழும்புகிற போது நீங்கள் காணும்போது மழை வரும், அந்த கலிலேயா ஓரங்கள்லாம் வந்து மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்ளுகிறாங்க. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சவுத் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சவுத் விண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தெற்கே இருந்து வீசுகிற ஒரு காற்று வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாலைவனம் போல் வந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து ஆயிரும், எல்லாமே காஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூடு காற்று வந்து வருமா. இப்போ நம்மலாம் அங்கே இருக்கிறப்போ காற்று வெக்க காற்று ஒன்று வருது அப்படின்னா நம்மளுக்கு தெரியலாம், அதை விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தென்றல் அடிக்கிறதுனோடனே நம்ம நினைக்கிற அந்த சாஃப்ட் ப்ரீஸ் அப்படி இல்லை, அந்த சவுத் விண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. அந்த சவுத் விண்டுங்கிறது என்ன அப்படின்னா எப்படி கடற்கரையிலேருந்து எழும்புகிற அந்த மேகத்தினால மழை வருதோ, இது இன்னொரு டைரக்ஷன்லேருந்து வர்ற அந்த விண்டு வந்தோடனே இவங்கெல்லாம் சென்ஸ் பண்ணுறாங்க அந்த சூடு வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள், அந்தபடியே ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறதுன்னு. அப்போ உங்களுக்கு வந்து மூளை இல்லாமல் இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லாமல் இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சாஃப்ட் ஒரு காற்று ஒரு சின்ன மேகம் எழும்புறதை வச்சு ஒரு சீசனையே நீங்கள் நிதானிக்கும் போது உங்களுக்கு வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் எத்தனையோ பேர் மூலமாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை சப்மிட் பண்ணதுக்கு வராமல் நீங்கள் அடையாளம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னும் என்ன அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி நீங்கள் நிதானியாமல் இருக்க முடியும்? அப்போ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, அதுக்கு நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இது புரியலை, நீர் தானா அவர், அப்போ எங்களுக்கு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் அவர் சொல்கிறார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? நீங்கள் தான் நியாயம் பேசுகிறீங்க. பரிசேயர்கள் எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க, அங்கே மேலே கொடுத்துருக்குது ஜனங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் கூடி வந்ததற்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த பரிசேயன் கை கழுவாமல் இவர் சாப்பிட்றாருங்கிறப்ப தான் அங்கே வந்து கூட்டம் கூடுறதை பார்க்குறோம். பரிசேயர், நியாயசாஸ்திரி, மூப்பர் இவங்கெல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் தான் 12வது அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு கூட்டம், விதிக்கத்தக்கதாக ஒரு கூட்டம் அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது, அந்த நியாயம் என்ன நீங்களே வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்து அதை நியாயம் எல்லாமே நடந்து கொள்ளலாம். ஏன்னா உங்கள் முன்னாடி எல்லாமே தெரியுது. ஊமையனை வந்து நான் வந்து சொஸ்தப்படுத்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது மேசியாவின் மிராக்கிள் அப்படின்னு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிச்சு. அதனால தான் அவர் வந்து அவங்கள மாயக்காரரே அப்படின்னு சொல்கிறார். உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று நமக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து இதை பார்த்தோன்னே புரியும், எதிராளியானவன் அதிகாரியின் இடத்துக்கு கொண்டு போகும்போது. அப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்குறான், 2 பேருமே போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா அதிகாரியின் இடத்துக்கு போகிறாங்க. வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு, அவனுக்கு திரும்ப கொடு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் பண்ணு, ஏதாவது அவனை வந்து நீ பண்ணு. அப்படி இல்லைன்னா நீ அங்கே போய் ரீச் ஆகிட்டேன்னா
ஜட்ஜிட்ட நீ வந்து போயிட்ட அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகிட்ட நீ போயிட்டேன்னா நியாயாதிபதி சேவகன் இடத்துல உன்னை ஒப்பு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசி காசை கொடுத்து தீர மட்டும் அவ்விடத்துலேருந்து புறப்பட மாட்டான் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதில் வந்து எதிராளியானவன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பரிசேயர்கள் சொல்லுகிற அந்த நியாயப்பிரமாணத்தை அது வந்து குறிக்கிறது. அப்போ உன்னை அதிகாரிடத்தில் கொண்டு போகிற போது இந்த இடத்துல அதிகாரி, அப்புறம் யார் வராங்க, நியாயாதிபதி வராங்க. அப்போ அதிகாரியின் இடத்தில் கொண்டு போகிற போது வழியிலே தானே உன்னிடத்திலிருந்து விடுதலை அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படி, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக போடுவான். அப்போ நியாயாதிபதிங்கிறது வந்து தேவனுடைய அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. அதிகாரியிடத்தில் கொண்டு போகிற போது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாட்களில், இந்த உலகத்தின் நாட்கள்லேயே வந்து நியாயப்பிரமாணம் உன்னை குற்றப்படுத்திகிட்டே இருக்கு, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லுது. அது உன்னை வழி நடத்துகிறது. இப்போ நீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்ட, அவருடைய போதனை வந்து உன்னை வழி நடத்துகிறது. இருக்கிற இடத்துல இந்த காலத்துல நீ என்ன பண்ணுனா ஒப்புரவாகு. அப்படி இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டைமில் வந்து நீ மொத்தமாக அழிஞ்சு போயிடுவ. உன்னை வந்து தெய்வதூதர்கள் தானே கடைசியில் இயேசுனுடைய கட்டளையை கேட்டு அவங்க வந்து பிரிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த தேவதூதர்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறத அவர் வந்து சொல்கிறார். அப்போது ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இவ்வளவும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. எனக்கு தெரியாது நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசிகள், நியாயப்பிரமாண கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 செக்ஷனாக அவங்க வந்து படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இத்தனை வயதுக்குள்ளே, ஒரு கொஞ்சம் வயதுக்குள்ளேயே வந்து அவங்க படித்து முடிச்சிடுறாங்க. அடுத்து ஒரு 12 வயதுக்குலாம் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே படித்து முடிச்சிடுறாங்க. ஸோ படிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டிகிரி போகிறவங்க தான் ரபிமார், பரிசேயர், வேத பாரகருக்கு கீழே வர்றவங்கலாம். ஸோ 12 வயசுக்குள்ளே எல்லா யூதர்களும் வந்து தேவனுடைய வார்த்தையை படிச்சிடுறீங்க தான். ஆனால் நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்கு பரிசேயர்கள் எப்படி சொல்லுறாங்களோ அதை மாதிரி, இல்லை வேத பாரகர் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதை மாதிரி நீங்கள் படுத்திக்கிட்டீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. நீங்கள் உங்களோட மைண்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இல்லை எங்களுக்கு இன்னும் வேணும் இது இன்னும் எதுவும் சரியா இல்லையே நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேராக போயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுவார்.